ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நேற்றே நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் யூனிட் கவர் பண்ணோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ணேன். அந்த டாபிக்ஸில் உள்ள கண்டென்ட், அதாவது மீனிங்காக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை டயக்ராமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், நீங்களே ஒரு ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். முக்கால்வாசி கொஸ்டின் அது கேட்டுருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சிரமமாக இருக்குது, எனக்கு யாராவது ஒரு ப்ராப்பர் கோச்சிங் இல்லை ஒரு மாக் டெஸ்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்பரான மெத்தடாலஜி ஒரு கோச்சிங் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, நான் நேற்று ஒரு வாட்ஸ்அப் நம்ம ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு ஹேண்ட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தர் எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சிருவேன். ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அதோட ஃபீ டீட்டெயில்ஸ், அது மந்த் டியூரேஷன், என்ன மாதிரி மெத்தடாலஜியில் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுறோம் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணிவிட்டு இப்போ கமிங் 2025 நடக்கக்கூடிய நெட் எக்ஸாம் காமர்ஸ் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நெட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, டிஎன் செட்டுக்கும் இது அப்ளை ஆகும். ஈவன் பிஎஸ்சி என்ட்ரன்ஸ் கூட இது அப்ளை ஆகும். எல்லாத்துக்குமே சேம் 10 யூனிட்ஸ் தான். உங்களுக்கு தெரியாத போர்ஷனை பற்றி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் பார்க்க போகிறோம். அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் தான் அதுக்கு எல்லா முயற்சி எடுத்து ஒரு ப்ராப்பர் நோட்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் கவர் பண்ணாலே போதும், அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துடும். ஸோ நோ நீட் டு வரி. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுன்ற நெசசிட்டி இல்லை. நான் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தரேன், அதை மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக 5 to 6 MCQs கேட்பாங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு அட்டன் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு வரக்கூடிய டாபிக் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட். பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 மெயின் எலமெண்ட் இருக்குது, இன்டர்னல், எக்ஸ்டர்னல். டைரக்ட் கொஷினை கேட்கவே மாட்டாங்க. இன்டர்னல்குள்ளே வரக்கூடிய சப்டிவிஷன் பற்றியும் எக்ஸ்டர்னலுக்குள்ளே வர சப்டிவிஷனை பற்றி தான் கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் எப்பவுமே படிக்கும் போது மீனிங், ஃபீச்சர், எக்ஸாம்பிள், அதோட இயர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி படிச்சுக்கோங்க. இந்த 4 தான் சுற்றி தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ்லாம் அமையும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரட்டிக்கல் யூனிட். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததாக வரக்கூடிய ஃபெரா அண்ட் ஃபேமா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபெரானா உங்களுக்கு தெரியும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். ஃபேமானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த கொஷின் நீங்கள் படிக்கும் போது எப்பயுமே ரெண்டுக்குள்ள கீ டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. என்ன இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு சில விதிவிலக்குன்னு இருக்கும். அதாவது ஃபெராலேருந்து சில யூனிட்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆகலாம், ஃபேமாலேருந்து சில யூனிட்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆகலாம். அது என்னென்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. தேர்ட் டாபிக் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஷினாக வராது. அதோட சப்டிவிஷன் என்னென்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று, கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று. கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும், கேபிட்டல் அக்கௌண்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நீங்கள் அக்கௌண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் படிக்கும்போது ஃபார்முலா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஏபிசிடியில் மாற்றி மாற்றி போட்டு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போன நெட் கொஷின் பேப்பரில் கூட ஒரு கொஷினுக்கு டேரெக்டாக கேட்டுட்டு அதில் என்ன ஃபார்முலான்றது ஷஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்குது, பை டைரக்ஷன் மூலமாவா, இல்லை டார்கெட் மூலமாவா, இல்லை மோட்டிவ் மூலமாவா, இதுதான் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். இதுக்குள்ளே வர சப்டிவிஷனில் டைரக்ட் கொஷினாகவே படித்து வச்சுக்கோங்க. எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டைரக்ட் கொஷினாக தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நான் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் 3 இருக்குது. அந்த 3மே ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை பற்றி. சார்க்காக இருக்கட்டும், சார்க்குனா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை நாஃப்டா அதாவது நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், கடைசியாக நான் கொடுத்துருக்க அக்ரிமெண்ட் கேட் அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ். இந்த அக்ரிமெண்ட்ஸை பற்றி நீங்கள் படிக்கும் போது எப்போவுமே என்ன இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு படிச்சுக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. தேர்ட் என்னென்ன கண்ட்ரி அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன கண்ட்ரி அதில் ஒப்பந்தம் போட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் படித்து வச்சுக்கணும். இந்த 3 தான் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மாற்றி சுழற்சி முறையில் கேட்குறது. ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், கேட்டுக்கூட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு சொல்லி 4 ஆன்சர் ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லை என்ன இயரை ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்கலாம், என்ன கண்ட்ரி அதை இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்கலாம். ஒரு மெயினான கொஷின் என்னென்னா அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜெனிவாவா, நார்த் அமெரிக்காவான்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டரை பற்றி கேட்கலாம். ஸோ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வரும். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னா ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிம்ஸ். அது உங்களுக்கே தெரியும். ட்ரிப்ஸ்னால் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரிப்ஸ்னால் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். இதுக்குள்ள கீ டிஃப்ரென்சஸும் படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஃபெரா அண்ட் ஃபேமா. ஈவன் பிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் வரக்கூடிய மீனிங், ஃபீச்சர்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இயர் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு அக்ரிமெண்ட்ஸ்க்குமே கேட்டுக்காக இருந்தாலும் சரி, நாஃப்டாவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டுக்கும் இயர் இருக்கும். அந்த இயர் இதில் நீங்கள் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கணும். அது வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு சாட்டர்டே சண்டே நம்ம ஆன்லைன் கோச்சிங்க்கு லீவ். யூடியூப் சேனலே நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். ஸோ அகைன் மண்டே இன்னொரு புது யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.